வணக்கம் துலா ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் தன்மை எல்லாரையும் ஒற்றுமையாக வைத்து கொள்ள வேண்டும். எல்லாரையும் எவாலுவேட் பண்ண வேண்டும். அந்த எவாலுவேஷனுக்கு பிரகாரம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பொசிஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்காங்களாம் செக் பண்ணிக்கணும். அப்படிங்கிறத கிளியராக இருக்கிறீங்க. எதையுமே கொஞ்சம் ஹார்ட்ஃபுல்லாக எடுத்துக்காமல் நல்ல மனசில் சந்தோஷத்தோடு எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுறீங்க. அதனால் உங்கள்கிட்ட நிறைய நட்பு பாராட்டின நண்பர்கள் உண்டு. யாரையும் குறைத்து எடைபோடுவது உங்களுக்கு எப்போவுமே பிடிக்காது. எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு அப்படிங்கிற நல்ல கோட்பாட்டை மனதில் வைத்ததுனாலே உங்கள் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு உதவும் குணம் அப்படிங்கிறதுக்குனாலே அந்த உதவியை பெற்றுக்கொண்டோர் உங்களை தொடர்ந்து வாழ்த்தி கொண்டு இருக்கிற சூழ்நிலையும் இருக்கிறதுனால எப்போவுமே சந்தோஷத்தையும் எல்லா துக்கத்தையும் ஒருங்கே பகிர்ந்து கொண்டு அதுக்கு பிரகாரமே நீங்கள் வாழ்க்கையை நடத்துறதுனால உங்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடியது ஜூலை மாதத்திலே உங்களுக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்காரர் ஆனவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் எப்போவுமே உட்கார்ந்துருக்குது. எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா ஆட்சியில் உட்காந்துருக்கு அந்த மாதம் ஃபுல்லாக. அதனால் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. நல்ல சுகங்களை தூக்கக்கூடிய இடத்துல ராசிநாதன் இருந்தாலே நல்லாயிருக்கும். முதல்ல அவர் அசுரகுரு. தேவகுருவான பிரகஸ்பதி தன் பார்வையான சிறப்பு பார்வையான 5ஆம் பார்வையில் உங்கள் ராசியை பார்க்கிறார். அதனால் குருவின் அருள் மோஸ்ட்லி உங்கள்கிட்ட இருக்கிறதே திருவருளை பெற்றதற்கு சமம். இன்றைய நாளிலே சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரத்தை பெற்றிருக்கிற நீங்கள், சித்திரை நட்சத்திரம் தொடர்பு உள்ள நீங்கள், உங்களுக்கு எத்தனை விதமான சோதனைகள் வந்தாலும் வெற்றி கொள்ளக்கூடிய பவர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த நரசிம்மர் மாதிரி யாருக்கும் உதவி செய்வதில் கொஞ்சமும் சலித்ததில்லை. 2ஆம் இடமான செவ்வாய், அந்த செவ்வாயானவர் அமர்ந்திருப்பது உங்களுடைய லாபத்தினுடைய இடமான சிம்ம ராசிக்குள்ளார. இங்கேருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பண வரவுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராரு. 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சில விஷயத்தில் தொழிலிலே செலவுகளெல்லாம் இருந்தாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துருவார். போனால் போட்டுங்க, பணம் வந்துடுங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு கொஞ்சம் முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். குரு தன் பார்வையாலே உங்கள் 3ஆம் இடமான தனுசு ராசியை பார்க்கறதுனாலே முயற்சிகள் வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தடவைக்கு 4 தடவை ஆலோசனை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பண விவகாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. மட்டும் இல்லை, முயற்சிகளினாலே திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்ச்சிகளையும் நீங்கள் நடத்தி முடிக்கிறதுக்கான முன்னேற்பாட விஷயங்கள்லாம் இந்த ஜூலை மாதத்தில் நடக்க போகுதுங்க. ஆவணி பிறந்த உடனே கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் கரெக்டாக உங்களை ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களெல்லாம் செய்ய போகிறீங்க. நிறைய எழுத்து விஷயமான விஷயங்களெல்லாம் வரும்போது கொஞ்சம் அடிஷ்னலாக கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும். முடிந்தவரை ஜாமீன் கையெழுத்து போடும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை மனதில் கொள்ளுங்கள். அதே போல் வில்லங்கம் இருக்கான்னு டாக்குமெண்ட்லாம் செக்கும்போது அனுபவபூர்வமான ஆட்கள்கிட்ட கொடுத்து பண்ணும்போது தெளிவாக இருக்கும். நீங்களே பார்க்கும்போது கண்ணை கொஞ்சம் மறைக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 4ஆம் இடமான மகர ராசிக்குரியவர் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ வக்ரம் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய சூழ்நிலையை நீங்கள் மனதில் கொள்ளணும். ஏன்னா லாபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கிறாருங்கிறது ஒரு பங்கு இருந்தாலும் இந்த செய்கையிலெல்லாம் வக்கரகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேதங்கள் வருவதற்கு, நம்ம எண்ணின போல் நடக்கலையேன்னு வருவதற்கான ஏக்கங்களும் ஏமாற்றங்களும் வருவதற்கு எண்ணம் இருக்கிறதுனால ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசித்து அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலே முனைப்புடன் வேலை செய்யுங்க. கொஞ்சம் லேக்னஸ் கூட கொஞ்சம் ஸ்லிப் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்க லைஃப் நல்லா செட்டில் ஆகணும் இல்லைங்களா? அதனால் இந்த விஷயத்தை செய்யுங்க. எந்த விஷயமும் நமக்கு லாபத்தை பெற்றுத்தரும். பெருசாக யோசித்தோம்னா அங்கே தான் சிக்கல் வருது.
பெருசாக யோசிக்கும் போது ஏதாவது திங்க் பிக்னு வச்சுக்கலாம், எக்ஸிக்யூஷன் ஸ்மால் வேல ஆரம்பிக்கணும். சிறுக கட்டி பெருக வாழ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் இந்த டெஸ்ட் ஊசி போட்டு முதல்ல பண்ணுவான், அதுக்கப்புறம் தான் கோர்சஸ் ஊசி போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்து அதுக்கப்புறம் பில்டப் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். எடுத்ததுமே பெருசாக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அகலக்கால் வைப்பதனாலே ஆபத்துகள் உண்டு அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சுக்கிட்டு காரியங்களை செய்ய வேண்டிய மாதம் இது. தொழிலிலே திறமை உங்களுக்கு இருக்குது, திறமையிலே சக்ஸஸ் உங்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுனால தான் 10ஆம் இடத்துக்குள்ளே உள்ள நுழையக்கூடிய கடகராசிக்குள்ளே உள்ள நுழையக்கூடிய சூரியன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் லாபத்தையும் தொழிலிலே முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இந்த ஜூலை மாதம் அமையப்போகிறது. அதிலும் உங்களுடைய முதன்மைத்தன்மை எல்லாருக்கும் வெளிப்படும். எல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்தால் தான் சார் எல்லா வேலையும் அவங்க வாங்க அப்படின்னு கூப்பிடக்கூடியதும், அரசாங்க ரிலேட்டடான விஷயங்களிலும் அரசாங்க தொடர்பான கான்ட்ராக்ட்ஸ் போன்றவற்றிலும் உங்களுடைய பேரை ஆட் பண்ணின விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸோடைய எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் அதுக்கான விஷயத்துக்கு நீங்கள் முன்னேற்றம் பண்ணாமல் அது பின்னாடியே வரட்டும்னு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா சரியாக இருக்குது. அதை வாலண்டியராக போய் செய்யும்போது சில சிக்கல்கள் வரும். புதன் வக்கரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் இவரை பண்ணார் இன்னொரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு வாட்டம் வரும் இல்லைங்களா? அந்த வாட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்திரமாக யோசித்து அந்த காரியங்களை செய்தீர்களானால் உங்களுக்கான ஏமாற்றங்கள் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அழகான மாற்றங்கள் வாழ்க்கையிலே மேலும் பில்டப் பண்ணி நீங்கள் மேலே போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ் கொண்டு வந்துடும். ஏற்றங்கள் இருக்கும்போது இறங்குங்கள் எப்போவுமே சொல்லுவோம், ஏறும்போது ஸ்டெப்ஸில் ஏறினேன், இறங்கும்போது லிஃப்ட்டில் இறங்கினோன்னு ஆகிடும் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் உங்கள் ராசிக்கு நல்லதே நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால மாரியம்மனை வழிபடுவது ரொம்ப நல்லது. மாரியம்மன் வணக்கங்கள் கடகராசியிலே வாழ்க்கையிலே நலத்தையும் வளத்தையும் பெற்றுத்தரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். நண்பர்களே, இதுவரை நாம் ஒரு ராசிக்கும் எப்படிலாம் பலன் இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஜூலை மாதத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக துர்காஷ்டமி 3ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதி இருக்கும். அதே மாதிரி காலாஷ்டமி ஜூலை 18ஆம் தேதி இருக்கும். இது ரெண்டுமே தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீர்ப்பதற்கு துர்கை நமக்கு அருளின விஷயங்களும் பைரவர் நமக்கு கொடுத்த விஷயம் அமைகிறதுனாலே இந்த நாளிலே பைரவரையும் துர்கையும் வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கஷ்டங்களில் கடன் சுமை நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் பார்க்குறோம். கடன் மட்டும் இல்லை, புரியாத வியாதிகள், சார் எப்படி தெரிவாகும் தெரியலிங்க அப்படின்லாம் யோசிப்போம். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு என்னன்னாக்கா, 22ஆம் தேதி ஜூலை அன்று ரிண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு இருக்கும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வர்றது இதனுடைய காரணம். ரிணம் அப்படின்னாக்கா இந்த கஷ்டங்கள் நமக்கு எதுலெல்லாம் வரும், மருத்துவ தொடர்பான கஷ்டங்கள் வரும். அதே மாதிரி கடன் சொந்தமான கஷ்டங்கள் வரும், பகைவர்கள் சொந்தமான கஷ்டங்கள் வரும். இந்த மூணுத்தையும் விட்டு வெளியில் வரணும்னா பிரதோஷ காலத்தில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. சிவனை வழிபடுவது, நந்தியம் தேவனை வழிபடுவது, அவருக்கான அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி தருவது, இதெல்லாம் கூடுதலாக நமக்கு இந்த கஷ்டங்களிலிருந்து வெளியில் கொண்டு வந்து விட்டோம். அதே மாதிரி நல்ல அருள் கிடைக்க வேண்டும். குருவின் அருளை போல பெரிய அருள் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட குரு தன்னுடைய இடத்தையே தனுஷையே பார்த்துக்கிட்டு இருக்கிற நல்ல ஒரு சூழ்நிலையில் இந்த தனுஷு ராசிக்குள்ளார பூராண நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ள ஒரு இந்த நாள் 10ஆம் தேதி அன்னைக்கு குரு பௌர்ணமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய நாளிலே நம்ம குருவிடன் ஆசீர்வாதம் வாங்குவதனாலே பல விதத்திலும் நல்ல பலன் கொண்டு. ஏன்னா குருவின் ஆசீர்வாதம், குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நம்மளில் பல பேருக்கு பூமி, வாகனம், வண்டி, வசதிகள் இதெல்லாம் இல்லையேன்னு ஏக்கம் உண்டு. விவசாயத்தில் நல்ல ஒரு பலன் இல்லையேன்னு விவசாயிகளும் ஏங்குவதுண்டு. இவர்களுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பதற்காக தான் இந்த மாதத்தின் 4ஆம் தேதியிலேருந்து வராகி நவராத்திரி ஆரம்பிச்சிரும். இந்த 9 நாளும் அவரை வழிபடும்போது
நமக்கு இந்த பயறு பச்சை காய்கறியெல்லாம் வைத்து தினமும் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியங்களே நமக்கு வராகியுடைய நமஸ்காரம்னு வச்சுக்கலாம். அதனால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள், தடைகள் நீங்கும், எதிரிகள் நம்மளை விட்டு ஓடி விடுவார்கள், செய்வினை போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளை கண்ட ஓடிடும். அந்த மாதிரி சூழ்நிலை காட்டுறது. முன்னோர்களின் ஆசீர்வாதம், பெரியோர்களின் ஆசீர்வாதம் வேணும். இறந்தவர்கள் நம்மளுடைய எப்பவுமே இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஆடி அமாவாசை 23ஆம் தேதி அன்றைக்கி இருக்குது. அன்று நீங்கள் பித்ருக்காரியங்கள்லாம் செய்யும்போது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செய்யக்கூடிய நல்ல நிகழ்வுகள், தான தர்மங்கள் எல்லாம் செய்யும்போது நமக்கு ரெசிப்ரோகேஷனாக கிடைக்கக்கூடியது வாழ்க்கையில் வளம் நலம். ஆடி மாதம் 28ஆம் தேதி ஆடிப்பூரம் அப்படின்னு இருக்குது. நமக்கு ஆடிப்பூரம்னாலே தெரியும், கொண்டாட்டமாக ஆண்டாளுக்கு சமர்ப்பிப்போம். வளையலெல்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு வீட்டிலேயே, நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம் சார், இங்கேயே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்து அவர்களை மகிழ்விக்கும் போது அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி வாழ்க்கையிலே சுபிட்சம் வளம் வரணும். கல்யாண தடை, குடும்பத்திலே நல்ல நிகழ்வுகள், எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது சார், என்ன நோக்கி ஓடிட்டுருக்கேன் அப்படின்போது நல்ல ஒரு தெளிவு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா இந்த மாதிரி நிகழ்வுகளில் இப்படி பங்கேற்று கொண்டாலே போதும். நிறைய பேர் சொல்லுவோம், சார் எனக்கு பாம்பு கிரகத்தினாலே எனக்கு பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் 29ஆம் தேதி நாக பஞ்சமி அப்படின்னு இருக்கும். அன்றைய நாளிலே நாக வழிபாடு செய்வதனாலே இந்த ராகு கேதுவின் தோஷங்களும் நீங்கி நல்ல சுபிட்சத்துடன் வாழ்க்கையிலே வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அருமருந்தாக பயன்படுத்துவோம். வாழ்க வளத்துடன்.